மஞ்சள் குங்குமம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல மகாலட்சுமி இருக்காங்க சாட்சி. அதனால அந்த மஞ்சள் வழியினால விநாயக பெருமானை அழைத்து ஆராதனை பண்ணோம். அதனை தொடர்ந்து இந்த இடத்துல காயத்ரி காலத்தில் சொன்ன வாஸ்து பிரம்மா இந்த இடத்துல என்ன போட்டு இது என்ன சாமி கோலம் போட்டாங்க, எழுத்து போட்டாங்க, இந்த பக்கம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா வாஸ்து யந்திரம் அப்படின்னு. இந்த 8 திசை தேவ சாமி சிலை செஞ்சிருக்கும். ஆமாவா? அந்த சிலை அந்த கல் எங்க இருந்து இருக்கும்? நிலத்துக்கு அடியில இருக்கு. அப்ப அந்த கல்லு மேல என்ன பண்ணுவோம்? நம்ம போய் அட்வான்ஸ் அதே கல்ல பேருந்து நாளைக்கு இறைவனை 64 கலைகள் கும்பத்தில் எழுந்தள்ளி இறைவனுடைய உருவமாக அந்த கலசத்தை பாவிக்கும். நம்மளுடைய சரீரம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி கும்பம் சமாஞ்சோதி சர்வம் பூர்ணாகுதே மேவாப்னோதி அதோயம் பூர்ணாகுதே समर्पयामि होमसंज्ञां पदीनां समर्प्य पद्य कुंभ एककाल धूपनिवेद्यं அதாவது கண்டனை ஏன் கட்டுறோம் அப்படின்னா ஒரு சொல் இப்ப வைராக்கியமா சாமி கும்ப வடிகளை எழுந்தருள செய்து யாகசாலைக்கு எடுத்துட்டு போய் வைத்து அந்த இறைவனுக்கு உரியதான கும்பாபிஷேக பூஜைகள் முதல் கால 2வது கால பூஜை எல்லாம் நடக்கும். சரிங்களா? அதாவது 4:30 மணி காலையில 4:30 மணிக்கு பூஜை ஆரம்பிச்சோம்னாதான் 7:30 மணிக்குள்ள எல்லா நிகழ்ச்சியும் முடிக்கும். அதனால ஏன் அப்படின்னா நீங்க தான் நிர்வாகம், நீங்க தான் கருத்தா.
ॐकामित्रादि पूर्णामरादि योगासनादीनाजाः ॐकामित्राय नमः ॐकामित्राय नमः निर्दीर्णोर्णाय मेनामिकानाय नमः विष्णवे नमो नमः ओंकार सिंहासनादीनाजाः ओंकार बाबाय नमः जेठाय नमः रुद्रये नमः कालिये नमः करगिरण्ये नमः बलगिरण्ये नमः बलप्रभवे